ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல். இந்திய பொழுது இனிய பொழுதாக நம்மளோட இணைந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி. நான் இன்னைக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க போட்டிருக்கேன். அதுவும் பிரியாணிக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ரெசிபின்னே சொல்லலாம். இப்போ கிடைக்கிற சீசனில் இருக்கிற கிரீன் பீஸ் வச்சு தான் ஒரு புலாவ் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒன் பார்ட் ரெசிபி. குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அமிச்சிங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி செய்யலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் முதல்ல தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வடிகட்டு தட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் பச்சை மிளகாய், கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், புதினா ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணி எடுத்து வந்துடுறேன். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேங்க. மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு 4 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சுன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன், கொத்தமல்லி போட்டுக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன். போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் மாறாமல் இருக்கும். அதுக்கு தான். இது கூடவே இஞ்சியும் பூண்டை நீங்கள் போட்டுக்குங்க. நான் என்கிட்ட இஞ்சி பூண்டு இருந்ததால் நான் விழுது இருக்குது என்கிட்ட. இஞ்சி பூண்டு விழுது இருந்ததுன்னா நீங்கள் போட வேண்டாம். என்கிட்ட இருந்ததால் நான் போடலை. இல்லைன்னா நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். இதை அரைச்சி தான் தரேன். இப்போ இதுக்கிடையில் பேன் வச்சுருக்கேன். பேனில் நெய் ஊற்றிருக்கேன். நெய்க்கு பதிலாக நெய் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இல்லை காஞ்சி வரட்டும். ஏன்னா காஞ்சி வரும்போது பிரியாணி இலை ஒன்று, பட்டை ஒன்று போட்டிருக்கேன். நல்லா பொரிய ஆரம்பிக்குது. மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா வதக்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். நீங்கள் அரைக்கிற மாதிரி இருந்தால் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. என்கிட்ட இருந்தாலும் நான் போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வாசனை கருவேப்பிலை போட்டிருக்கேன். போட்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போன பிறகு இது கூடவே நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க க்ரீன் பீஸ் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன். நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. 1 டம்ளர் அரிசியாக இருந்ததுன்னா நீங்கள் 1 டம்ளர் தண்ணி வச்சா போதும். குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் 1 டம்ளர் போதும். பேனில் வைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுக்கோங்க. உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். நான் பேனில் தான் வைக்க போகிறேன். தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சு நல்லா வரும்போது நான் இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அரிசியை போட்டுக்கிறேன். போட்டு கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 7 to 8 மினிட்ஸ் கூட 9 மினிட்ஸ் கூட ஆகும். சிம்லேயே வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான புலாவ் ரெடி ஆகிடுங்க. ஜஸ்ட் 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு சிப்ஸு இல்லைன்னா தயிர் ரைத்தா, முட்டை ஆம்லெட் வச்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சிம்பிளான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.